முதலில் ஜவஹர் அலி சாரிடம் கேட்கலாம். இன்று அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு பகுதியாக இன்று 3ஆம் கட்டமாக இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்லேயே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது என்ற ஒரு விமர்சனம் திமுக தரப்பில் வைக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை என்பது ஒரு பெரிய அளவில் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கைன்னு சொல்றது தவறு. அது மக்களுக்கு தேவை என்பதே அப்போ அறிவிக்கிறோம். முதல் கட்டமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளிலும், அதற்கு பிறகு இன்னொரு கட்டமாகவும் இப்பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிறந்த நாளிலையும் அது அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது இருபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அந்த அடிப்படையில் அவர்கள் பிறந்த நாள் அறிவிக்கணும் அறிவிச்சது ஒண்ணு. அதனால அது இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, இது மக்களுக்கானதானே. மக்களுக்கான என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம் அது மக்களுக்கு போய் சேரணும் என்கின்ற அடிப்படையில் தான். பொதுவா வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் எந்த ஆட்சி நிறைவேற்றும் எந்த ஆட்சி நிறைவேற்றாது என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். திமுக புயலை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாத்துது. 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல 64 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. நாங்க எதை செய்ய முடியும்? 505 அவங்க 404 நிறைவேற்றிருக்காங்க. 40 ப்ராசஸ்ல இருக்குன்னு அவங்க பதில் பல முறை கூடுறாங்க சார். அவர்கள் பொய்களே சொல்லுவாங்க. 2021 505 வாக்குறுதிகள், அதுல 405 வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இதுல மத்திய அரசின் பங்களிப்பு அதில் இல்லாதால் சிலது நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு 40 ப்ராசஸிங்ல இருக்குன்னு ஒரு 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு திமுக தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும் போதே நீங்கள் அந்த குறிப்பா இப்ப நீட் வாக்குறுதி கொடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்த வாக்குறுதி நம்மளால உங்க மாநில அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுட்டு தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அதை நம்பிதான் ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி கல்வி கடனை ரத்து செய்வோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி கடனை நம்மளால ரத்து செய்ய முடியுமா முடியாதா உணர்ந்து பண்ணணும். இன்னைக்கு அதிமுக தரப்பு அதே கல்வி கடன் ரத்து கொடுத்துருக்காங்க சார். ஆனா முடியுமா சார் அதிமுகவால கல்வி கடன் ரத்து? அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா சாத்தியம் சார், அது சாத்தியம் சார். அது எங்களால் அது முடியும், ஆனால் திமுகவால் முடியாது. காரணம், நீங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்கும் பொழுது எது வேணாலும் சாத்தியம். என்னடா ஏற்கனவே ஆந்திரா பீகாருக்குள்ள ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கினாங்கல்ல, அதே போல எங்களால் வாங்க முடியும். ஆனா திமுக வாங்க முடியாது. ஆனா திமுக கடைசி வரைக்கும் மோடி அவரை திட்டிக்கிட்டே இருந்துட்டு மோடி தரல மோடி தரல மோடி தரல மோடி தரல, இதை தவிர்த்து அதை பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சுட்டீங்கன்னா கூட அடுத்த 5 வருஷம் அதேதான் சொல்லுவாங்க. மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல. ஆக்கப்பூர்வமா என்ன பண்றீங்க? ஏன் வாக்குறுதி கொடுக்கறீங்க? 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த நீட் தவிர வேற என்ன வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி? நீட் கல்வி கடன் தவிர வேற என்ன முக்கியமான வாக்குறுதி நிறைவேற்றல சொல்லுங்க சார். கேஸ் மானியம், சரி, மாதம் மின் கட்டணம், தமிழ் பல்கலைக்கழகம், விஞ்ஞான இது வேளாண்மை பல்கலைக்கழகம் சார், நிறைய இருக்கு சார். நான் நீங்க லிஸ்ட் சொன்னீங்கன்னா நான் எடுத்து படிக்கிறதுக்கு தயார். முக்கியமா ஒரு 5 இல்ல கேஸ் மானியம் பல்கலைக்கழகம் சொல்லிருக்கீங்க. இந்த மாதம் மின் கட்டணம், ரைட், மின் கட்டணம், வேளாண்மை பல்கலைக்கழகம், எத்தனையோ தமிழ் பல்கலைக்கழகம், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி லிஸ்ட் போட்டு முடியும். லிஸ்ட் போட்டு பேச பாடுறேன். சரி, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஓட்டுக்காக 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எதுக்காக? கடைசி கட்டத்துல முதல்ல அவர் சொன்ன வாக்குறுதி, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சிக்கு வந்தது உடனே குடும்ப அட்டைதாரருக்கு அனைவருக்குமே 1000 ரூபாய்ன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் 28 மாசம் கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே பல முறை கேள்வி கேட்டு கொடுக்க சொன்னார். அந்த அடிப்படையில் 28 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்க. அதுவும் 1,13,00,000 பேருக்கு மட்டுமே கொடுத்தீங்க. மீண்டும் வலியுறுத்தியதுக்கு பிறகு 27 லட்சத்துக்கு கொடுத்தாங்க. மொத்தம் 1,30,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. ஆனால் தமிழகத்திலே இருப்பது 2,40,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. அதுலயும் 1,10,00,000 பேர் கொடுக்கல. நாங்க அதாவது சார் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஜவஹர் அலி சார். இப்ப 10,000 ரூபாய் கருணை தொகை அறிவிச்சிருக்கு சார். ஓட்டுக்காண்டி இல்லையா சார்? இது ஓட்டுக்காண்ல. ஏன்னா இந்த ஆட்சி அவலங்களால் விலைவாசி உயர்ந்திருக்கு. அத சொத்து வரி உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, மக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சு போயிருக்கு.
அதுக்காக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். இது ஓட்டுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஓட்டு இல்ல, எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். நாங்கள் பொய் வாக்குறுதி கொடுக்கல, கொடுக்க முடிஞ்சதை மட்டும் தான் சொல்றோம். எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். நீங்க உதாரணத்துக்கு நீட் தேர்வை நீங்க சொன்னீங்க ரத்து செய்ய, நாங்க என்ன சொன்னோம், நீட் தேர்வு தீர்வு கண்டு ஜவஹர்லால் சார் நீட் தேர்வு தொடர்பா அவங்க திமுக தரப்புல இந்த பல விளக்கங்கள் சொல்லிட்டாங்க. நாங்க தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடுகிறோம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் அதை நீட் தேர்வை ரத்து பண்ணிருப்போம். இப்ப பிஜேபி ஆட்சி இருக்கு, அதிமுக ரத்து பண்ண நடவடிக்கை எடுக்குமா சார்? எதிர்கட்சியா இருக்கிறீங்க, இப்போ நீட் தேர்வுல அதிமுக நிலைப்பாடு என்ன? என்ன சொல்றீங்க? ரத்து பண்ண நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியா தான் அணுகும். அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அம்மா உணவகம் கொண்டு வந்தோம், அப்போது 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதை எத்தனையோ அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சு அதை சாத்தியமாக்கி ஏழைகளுக்கு உணவுகள் கொடுத்தோம். ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா கிராமப்புற பெண்களுக்கு அனைவருக்கும் ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. 50 லட்சம் பேருக்கு நாங்கள் சாத்தியமாக்கி கொடுத்தோம். அதனால எங்களால் அதை சாத்தியம் கூட. இப்போ உங்களை போல தகுதி தராதம் பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். மற்றும் எல்லோருக்கும், அதாவது ஒரு வாக்குறுதி என்றால் அது அனைத்து தரப்பு மக்களுக்கும். ஓகே ஜவஹர்லால் சார், ஜவஹர்லால் சார் வேணாம்னா அவங்க விட்டுலாம். முதல் கட்ட உங்களோட வாதத்தை எடுத்துக்கிறோம் சார். ஜவஹர்லால் சார் அப்புறம் வரோம். நம்ம சைதை சாதிக்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கொண்டு போயிட்டு வரோம். சைதை சாதிக்கு இப்போ ஜவஹர்லால் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 2,40,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட 1,31,00,000 இப்போ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். 2வது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு கொடுக்குறீங்க. இன்னொன்று, நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும் போதே கல்வி கடன் தள்ளுபடி, சிலிண்டருக்கு விலை குறைப்பு, இந்த நீட் தேர்வு இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா முடியாதா என்பதை பரிசீலித்து பார்த்து வாக்குறுதி அளிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 75 வயது பௌல விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 6 முறை இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம். அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் இன்றைய திராவிட மாடல் நாயகனான தளபதியும் இந்த நாட்டை அலங்கரித்திருக்கிறார்கள். வளர்ச்சி பாதை எங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்தியாவில் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை இந்தியாவில் பேசும் பொருளாக ஆக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க இன்னைக்கு வேணா பேசிக்கலாம். அண்ணன் ஏதோ மக்கள் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அதிமுகவை சேர்ந்த ஜவஹர்லால் அண்ணன் பேசிட்டு போறார். கல்விக்கு எது நகை கடன் ரத்து பண்ணலன்ட்டு, அது ரத்து பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 5 சவரனுக்குள் வைக்கப்பட்ட கூட்டுறவு சங்க கடனை தள்ளுபடி செய்யப்படும் சொன்னோம், அதை செஞ்சிட்டோம். இல்ல கடனை விவசாயிகளுக்காக வைத்ததை ஜவஹர்லால் என்ன குடும்ப பிரச்சனைக்கு வச்சாருன்னா தள்ளுபடி பண்ண முடியாது. விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வைத்ததை தள்ளுபடி செய்தோம். இல்ல நான் சொல்றேன் யார் யாருக்கு தள்ளுபடி செய்தோம் என்பதை கூட்டுறவு சங்கத்துக்கு வெளியே நோட்டீஸ் போர்டுல ஒட்டணும். யார் விவசாயத்துக்காக வைத்தார்களோ, யார் யார் கடனை தள்ளுபடி செய்தோமோ அது வெளியே நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டணும். எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. சொல்றேன் கல்வி கடன், நாங்கள் கல்வி கடன் சொன்னது மத்தியில் எங்க ஆட்சி வரும் அனுப்பில சொன்னோம். நீட்டுக்கு நாங்க ஏகப்பட்ட விளக்கம் சொல்லிட்டோம். அது திருப்பி 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 இப்ப நீங்க கேட்டீங்க 502 வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றணும் பட்டியல் போட்டு சொல்லுங்கன்னா, அவர் 4 முறை நீட்ட சொன்னாரு, 4 முறை கல்வி கடனை சொன்னாரு, 1 முறை கரண்ட் பில்ல பத்தி சொன்னாரு. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு கோப்பு கவர்னர் போயிருக்கு. இன்னும் கையெழுத்து போடல. நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் கோப்பை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார். இப்ப உங்க கவர்னரா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். உள்ளபடியே தமிழ் பல்கலைக்கழகத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த கோப்புல கையெழுத்து வாங்கி கொடுங்க. நாளைக்கே இந்த அரசு அடிக்கல் நாட்ட தயாராக இருக்கிறது. முடிஞ்சிருச்சு. அது நாங்க இப்ப இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறேன்னாங்க. நாங்க இப்போ 1,35,000 ஒரு வருஷம் 1.5 வருஷம் லேட்டா கொடுத்தீங்க. அது இபிஎஸ் வலியுறுத்தலுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க அப்படிங்க. என்ன சார் இபிஎஸ் போய் தப்பா சொல்றீங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் மகளிர் உரிமை தொகை குடும்ப அட்டைக்கு தருவோம்னு சொல்ற பொழுது அந்த பழைய பிரச்சார வீடியோ தான் எடுத்து பாருங்க. இபிஎஸ் உடைய பதில் என்னவா இருந்தது? தர முடியாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, ஸ்டாலின் ஏமாத்துறார், இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும், மாசம் வாய்ப்பே இல்ல பேசுறது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்தோம்னா நாடு நல்லா இருந்ததா? கொரோனா உச்ச கட்டத்தில் இருந்தபோது நாங்கள் வந்தோம்.
நான் 9 மாதம் 10 மாதம் கொரோனாவில் தள்ளணும். கொரோனா முடிகிற கட்டத்துல சென்னையில வெள்ளம் வந்தது. நீங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னீங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னதெல்லாம் நாசமா போயிருந்தது. 10 மாசம் 13 மாசம் கொரோனா, 3 மாசம் வெள்ளம். இதையெல்லாம் சீர் செய்த பிறகுதான் சொன்ன வாக்குறுதியா 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சோம். உடனே கேக்குறீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அதுல தகுதின்னு ஒரு பேரை கொண்டு வந்துட்டீங்க. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு 1000 ரூபாய் தரணுமா? சொல்லுங்க சார், தரணுமா? அவர் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்காரு சார், அவர் தரணுமா? விஜயபாஸ்கர் தரணுமா? அதிமுக எம்எல்ஏ தரணுமா? முன்னாள் அமைச்சர் தரணுமா? ஐஏஎஸ் ஆபீசர் தரணுமா? சார் ரேஷன் கார்டு அவர் சொன்ன மாதிரி 2,40,00,000 2,40,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அதுல வெள்ளை கார்டு எத்தனை, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எத்தனை, சொந்த வீட்டுக்காரங்க எத்தனை, கோடீஸ்வரன் எத்தனை, லட்சாதிபதி. ஆனா இப்பவும் சொல்லுங்க, இப்போ வந்து மகளிர் உரிமை கொஞ்சம் தகுதியுடைய பலருக்கு விடுபட்டு இருக்குன்னு ஒரு புகார். ஒரு சில இடத்துல விடுபட்டு இருக்கலாம், இல்லன்னு மறுக்கல சார். நாங்க முதல்ல 1,20,000 கொடுத்தோம், விடுபட்டு போச்சு. நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வச்சோம், 18 லட்சம் பேர், அப்ப 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, அப்ளை பண்ணலாம் கொடுத்தோம். இதையும் மீறி சில இடத்துல டெக்னிக்கல்லையோ இல்ல அதிகாரி கவனக்குறைவாலையோ இவங்க அப்ளை பண்ணாம இருக்கா நடந்திருக்கலாம். நாங்கள் கேட்கறது இன்னைக்கு 1,38,1,38,00,000 பேருக்கு தரோம் சார் அந்த பணத்தை. நீங்க கேட்கறது நியாயமான்னு கேட்கிறோம். அரசியல் நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு திடீர்னு ஒரு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் வந்தால் 10,000 உதவித்தொகை தருவோம். இது அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. நீங்க மட்டும் கோடைகால சிறப்பு அறிவிச்சிருக்காரு. அவர் 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எதுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இல்ல திமுக அரசு வந்து சொத்து வரி ஏத்திருச்சு, கரண்ட் பில் ஏத்திருச்சு, இந்த மாதிரி வரியெல்லாம் ஏத்திருச்சு. நான் சொல்றேன், அந்த வரியெல்லாம் மக்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். சரி, அங்க ஒரு நிருபர் கேட்கிறார், இந்த 10,000 எப்படி தருவீங்கன்னா கூடுதல் வரி போட்டு 10,000 தருவோம். இல்ல வருவாயை உயர்த்தி சொன்னாரு. வருவாய் எப்படி உயர்த்துவீங்க? வருவாயை உயர்த்துவீங்க, பல உற்பத்தியை அதிகரிக்கலாம். உற்பத்தி அவரே சொல்றாரு சார், எங்க அதிகாரி எல்லாம் வச்சு நாங்க வரியெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வரி. அந்த வரி யார்கிட்ட வரும் சார்? நாங்க கொடுக்குறோம் மாசம் 1000 ரூபாய். எந்த பொருள் மீது வரி போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோம்? இப்ப 5,000 கொடுத்தோம், 5,000 கொடுத்து ஓட்டு கொடுத்தோம்னாங்கல்ல. நீங்கள் தடுக்க நினைத்ததை, சதி செய்ததை, சதியை முறியடித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் 1000 ரூபாய், அது 3,000 ரூபாய் மொத்தமா கொடுத்து கோடைக்கு 2,000 ரூபாய் கொடுத்தாரு. 5,000 கோடை சிறப்பு தொகைன்னு புதுசா கொடுத்துட்டோம். அடுத்த வருஷமும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். உடனே ஒரு அறிவாளித்தனமான கேள்வி, போன ஆண்டு கோடை வரவில்லையா? அதுக்கு முந்தனை ஆண்டு கோடை வரவில்லையா? இந்த ஆண்டு மட்டும்தான் ஸ்டாலினுக்கு கோடை கால தேர்தல் கால கோடை. 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார், தாலிக்கு தங்கம் திட்டத்தை எப்ப அறிவிச்சார்? அப்ப 91 யாரும் தாலியே கட்டுறது இல்லையா? இப்பதான் தாலி கட்டுறாங்களா? அப்படி திருப்பி கட்ட நல்லா இருக்குமா சார்? அரசியல் காலம், சூழ்நிலை, அதை பார்த்தா சார் திட்டங்கள்லாம் அறிவிக்க முடியும். அன்னைக்கு கோடை உலக தோன்றிய காலத்துல இருந்து இருக்கு, அரசியல் காலம் இருக்குல்ல, சூழ்நிலை இருக்குல்ல. இப்ப 2010 1ல இருந்து 16 வரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்க. 2011 16 அப்ப அறிவிச்ச திட்டங்களா 91 அறிவிக்கல, அப்ப அந்த திட்டங்களே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நாங்கள் சொல்வது, நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு இது இரட்டை இன்ஜின் நாங்க தமிழ்நாட்டில் வரணும்னாங்க, அது இரட்டை இன்ஜின்ல டப்பா இன்ஜின் நாங்க நிரூபிச்சோம். சூப்பர் ஃபாஸ்டுக்கு முன்னாடி இந்த இரட்டை இன்ஜின் நிக்க முடியல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் மாதிரி போயிட்டு இருக்காரு. தினம் தினம் சலுகை, தினம் தினம் திட்டங்கள், தினம் தினம் நலத்திட்ட உதவிகள் துவக்கி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியாம திமுக வேகத்துக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வேகத்துக்கு ஈடுகட்ட முடியாம இன்னைக்கு பூசா பிட்ட போட்டிருக்கீங்க. நாங்க 10,000 ரூபாய் கொடுப்போம். எப்படி தருவீங்க? நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களே, இந்த 5,000 ரூபாய் என்ன பணம், எங்க இருந்து வந்தது, என்ன பணம் கேட்டீங்களே. இந்த 10,000 என்ன வழின்னா அவரே சொல்றாரு, நாங்கள் வரிகளை கூட்டி எங்களுடைய பொருளாதார பலன் அதிகாரி எல்லாம் பார்த்துப்பாங்க, அதை எப்படி கலெக்ட் பண்றதுன்றத. வரிகளை உண்டாக்கி அந்த வரி யாரு கலெக்ட் பண்றீங்க? மக்கள் கிட்ட இருந்தானே சார். 1000 ரூபாய் கொடுத்த போது கேள்வி கேட்ட நீங்க முடியாதுன்னு சொன்னவங்க, இந்த 5,000 ரூபாய் கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்னைக்கு 10,000 உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அது குழப்பத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை எப்படி சந்திப்பென்றே தெரியாமல் குழம்பி போயிருக்கிறது. ஓகே ஜவஹர்லி சார், அவர் வந்து 10,99,000 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு இந்த இடைக்கால இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். அதாவது 2021 நாங்கள் 4,85,00,000 தான் கடன் வச்சிருந்தோம். இப்போ 10,99,000 கோடி கடன் வச்சிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகையோ அதை தொடர்ந்து கோடைகால சிறப்பு தொகையோ எப்படி கொடுக்க முடியும்னு கேள்வி எழுப்புனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் 10,000 ரூபா கருணை தொகை வச்சிருக்கீங்க, நீங்கள் அதே கடன் தொகை தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு நம்ம சைதை சாதிக்.
எப்படி சார் கொடுப்பீங்க? வருவாயை உயர்த்துவீங்களா, வரியை உயர்த்துவீங்களா? அது வரை ஒரு பதில் சொன்னதையும் அவர் சொல்றாரு இபிஎஸ். சரி, அவர் பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க, அதே மாதிரி அமைதியா இருங்க. அவர் நக்கலா சிரிச்சாரு. இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் அந்த நக்கல் சிரிப்புல, அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க முடியாது, அப்புறமா அழுகதான் செய்யணும். அது வேற. அதாவது அவர் சொன்னாரு, நீங்க வாக்குறுதி சார் கேட்க எனக்கு எக்கோ கேக்குது. நீங்க சொல்லுங்க. கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது. இப்போ 1500 ரூபாய் வாக்குறுதி நாங்க கொடுத்தோம் சார். எதுக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1500 ரூபாய் வாக்குறுதி இருக்கு. அதை போய் முதல்ல படிக்க சொல்லுங்க. முதல்ல முறை சொல்லி மட்டும் படிச்சா தெரியாது. மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். வாக்குறுதி 327 அந்த வாக்குறுதியில படிக்க சொல்லுங்க எங்களுது. அதே மாதிரி நாங்க முதல் கட்டமா இருக்கும்பொழுது எங்க ஆட்சி காலத்துல கொரோனா வந்தது. இந்த கொரோனா ஒரு மோசமான கொரோனா. அப்பதான் முதல் ஆரம்பிக்குது. ஊசி மருந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. அந்த கொரோனாக்காக மக்களை காப்பாத்துறதுக்காக 50,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சோம் சார். அப்போ டாஸ்மாக் வருமானம் இல்ல, பத்திரப்பதி வருமானம் இல்ல, கலால் வரி வருமானம் இல்ல, எரிசக்தி வருமானம் இல்ல, எந்த வருமானம் இல்ல. அரசுக்கு முழுமையான அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர அளவுக்கு பண்ணும். சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டுதான். அப்போ நான் கேட்கிறேன், அவர் கேட்கிறாரு, எடப்பாடிக்கு கொடுங்க நக்கல் தானே, ஏன் உங்க திமுக காரணங்க கொள்ளடிச்சு கோடியா சம்பாதிச்சு வச்சு அவனும் வாங்கிட்டு இருக்கானே 1000 ரூபாய். நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? வாக்குறுதி நீங்க வாக்குறுதி சொல்லணும். அது மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய இருக்க புகார்கள் இருக்கு, சரி செய்யப்பட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுக்கறது நியாயமான கோரிக்கை. நீங்க 2,40,00,000 நியாயமான கோரிக்கை. ஆனால் யாருக்கு அந்த அரிசி கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விடுபட்டு இருக்காங்க. வாக்குறுதினா அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வாக்குறுதி. சரி, நீங்க சொன்னீங்களா போன மாசம் சொன்னீங்க இந்த வர்ற தேர்தல் இல்லைங்க சார், முடிச்சிடுறேன் சார். முடிங்க. 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? ஏன் அதை இப்பே கொடுக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தானே கொடுக்கணும். 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களா? வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு அமைச்சா 2000 கொடுக்க, ஏன் அதை இப்பே கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? பொய், மக்களை ஏமாத்துறது. அப்புறம் அப்பா இன்ஜின், அது டப்பா இன்ஜின் ஆயிடுச்சு. அது அவருக்கு தெரியாது. அப்பா இன்ஜின் டப்பா ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றாரு, இன்னைக்கு கடன் எவ்வளவு சார்? சொல்லுங்க. கடன் எவ்வளவு சார்? இன்னைக்கு 11 லட்சம் கோடி. எப்படி வந்துச்சு? என்ன நீங்க ஆரம்பிச்சு நீங்க என்ன தொழில் வளத்தை பெருக்கி இருக்கீங்க? நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஏற்கனவே கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்களா? எதுல? டாஸ்மார்க்ல, கலால்ல, பத்திரப்பதிவுல, எரிசக்தியில 4 லட்சம் கோடி ரூபாய நீங்க கொள்ளை அடிச்சது மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தனியாருக்கு போயிடுச்சு, திமுக குடும்பத்துக்கு போச்சு, திமுக அமைச்சர்களுக்கு போச்சு. இந்த வருமானத்தை நேரடியாக அரசுக்கு கஜானாக்கு வரவேற்போம். இரண்டாவது, தொழிற்சாலைகளை அதிகமா உருவாக்குவோம். இன்றைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக இருக்குன்னா, நாங்க 3 முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 98 MOU போட்டு ஒப்பந்தங்களை புதுப்பித்ததன் விளைவாக அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு தொழில்களை ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம ஜிடிபில 11% இருக்கிறோம். அது காரணமே முழுக்க அதிமுக. இவர்களுக்கு அதுல 5% கூட அதுகளுக்கு இவர்களுக்கு பொறுப்பு இல்ல. ஆகவே இவர்கள் நாங்கள் இப்படி இதை சமாளிப்போம் என்றால் நாங்கள் உற்பத்தியை பெருக்குவோம். உற்பத்தி என்ன? உற்பத்தி கடனை வாங்குவோம். அவர் பொய்யா சொல்றாரு சாதிக்கு, நாங்க கடனை வாங்குவோம். நீங்க தான் அப்போ இருங்க சார், ஒரே நிமிஷம். உங்களுடைய ஆலோசகர் ஒருத்தர் சொல்றாரு, ஜெயரஞ்சன், கடன் இப்ப ஏறி போய் என்ன பண்ணீங்கன்னா நீ ஏமா கவலைப்படுற, உங்களுக்கு அதனால என்ன பாதிப்புங்கிறாரு. இவர்தான் பொருளாதார நிபுணர். கடன் என்பது ஒவ்வொரு தலையிலும் விழக்கூடிய ஒன்று. ஆனா அது கூட தெரியாத ஒரு பொருளாதார நிபுணரை நீ ஜெயரஞ்சனை நீங்க வச்சிருக்கீங்க. நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியே தெளிவா சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நாங்கள் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை நாங்கள் சரியான முறையில கொண்டு வருவோம், தனியாருக்கு போவதை தடுப்போம். இதுதான் சாத்தியமான விஷயம். நீங்க அவர் ஒன்னே சொன்னாரு,
எங்களுக்கு யாரு பயிரிங்க, எங்களுக்கு யார் பாடம் எடுக்க வேண்டாம்னு பாடம் எடுப்போம். ஏன்னா உங்களை விட அதிகமா 7 முறை ஆட்சி செஞ்சிருக்கோம், உங்களை விட அதிகமா 32 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கோம். பாடம் எடுப்போம், கத்துதான் ஆகணும். நீங்க கொள்ளை மக்கள் திட்டங்களுக்காக எங்க கிட்ட நீங்கள் கத்துதான் ஆகணும். ஓகே ஜவஹர்லி சார், நீங்க சொன்னதுக்கு இப்போ சையத் பதில் சொல்லுவாரு. சையத் பதில் சொல்லுங்க. நான் அது நிறைவா வந்து இந்த விவாதாரங்களோட நிறைவா திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அளிச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க 2 பேருமே பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ தாவேகா தரப்புலையும் விஜயும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அவர் நேற்றைய அந்த பேச்சின் போது அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி நீங்க 2 பேரும் நிறைவா உங்களோட கருத்தை சொல்லுங்க. அவர் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அதுக்கும் கருத்து சொல்லுங்க. என்னன்னா கல்வி, அவர் வந்து இந்த மாதிரி கல்வி எனக்கு பதில் சொல்லிடுறேன். பள்ளி எங்களை விட விஜய் சொல்லியிருந்தேன், பள்ளி கல்லூரிகள்ல வந்து அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தகுந்த மாதிரியும் உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகள் இதெல்லாம் நாங்க வந்து மாற்றி அமைப்பு ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்கணும்னு விஜய் சொல்லியிருக்கிறார். அவரோட வாக்குறுதிகளுக்கும் நீங்க பதில் சொல்லிருங்க. இப்ப ஜவஹர்லி சொல்லணும்னு சொல்லுங்க சார். களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம், இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணன் சொன்னாரு, ஆமா நீங்க பாடம் எடுத்து திமுக கூட தான் போட்டிங்கிறாரு, உங்களை விட நாங்கள் அதிகமா ஆட்சி செய்திருக்கிறோம் ஜவஹர்லி சொன்னாரு. அவர் எங்களோட அதிகமா ஆட்சி செய்தது நினைச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வந்த முதல் 4.5 வருடம் எம்ஜிஆர் செய்த 5 சாதனைகளை அண்ணன் ஜவஹர்லி பட்டியல் போடணும். ஏன்னா எங்களை விட அதிகமா ஆட்சியில் இருந்ததால. டாஸ்மாக் கொள்ளை, சாராய சொல்லுங்க, அதெல்லாம் ஆண்டு சொல்லுங்க. நான் எம்ஜிஆருடைய முதல் 4 ஆண்டுகள் ஆட்சியை கேட்டேன். ஓகேங்களா? டாஸ்மாக் கொள்ளை மிடாஸ் யாருது சார்? மிடாஸ் ஓனர் யாரு? சோவால நிர்வாக இயக்குனர் போட்டது யாரு? கம்பெனி என்ன? இல்ல சொல்றேன், பதட்டப்படாதீங்க. நீங்க பேசுறீங்களா? சொல்றேன். மிடாஸ் ஆரம்பித்து மிடாஸ் கிட்ட சரக்கு கொள்முதல் பண்ணுன்றதுக்காகவே தனியார் சாராய கடையில ஒயின் ஷாப்பை கவர்மெண்டா மாத்துனது யாரு? யாருடைய சுயநலத்துக்காக? யார் லட்சமா கொள்ளையடிச்சது? மிடாஸ் எம்ஜிஆர், இது டாஸ்மார்க் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா கொள்ளையடித்தாலும் டாஸ்மார்க்னு. டாஸ்மார்க் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா டாஸ்மார்க் அந்த டாஸ்மார்க்க ரோட கடை திறந்து ஜெயலலிதா, அதை மறந்துடக்கூடாது. அந்த கடையை அரசாங்கமே திறக்கும். அந்த கடை யார்கிட்ட சரக்கு வாங்கணும்? மிடாஸ் கிட்ட வாங்கணும். மிடாஸ் யாருது? அது மக்களுக்கே தெரியும். அரசாங்கம் கடை அரசாங்கம். திமுக தரப்புல யாருக்குமே இந்த இது இல்லையா சார்? எது சாராய ஆலைகள் யாருக்குமே சொந்தமா இல்லையா? சொல்றது அவர் சொன்னார்ல, அது குற்றச்சாட்டு சொல்றேன். நான் சொல்றேன், எனக்கு தெரிந்து அரசாங்கமே டாஸ்மார்க் வித்துக்குன்னு அரசாங்கம் அதிக பொறுப்புல இருக்கிறவங்களே மிடாஸ் நடத்துறாரு. அதாவது இந்த மாதிரி மிடாஸ் மாதிரி சாராய ஆலை நடத்துறாரு யாரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இருந்தா பேர் சொல்லுங்க. பேர் சொன்னீங்கன்னா இவர் நடத்துறாரு சொன்னீங்கன்னா எந்த ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு கொள்முதல் பண்ணாங்கன்னு தகவலையும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னங்க நீங்க சொல்லுங்க, நீ எந்தெந்த ஆண்டு கொள்முதல் பண்ணாங்கன்னு ஒத்துங்க. கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னங்க? கொள்முதல் நடக்குதுன்னா எந்த ஆண்டு எந்த சரக்கு பெயரு எப்ப நடந்து தெளிவா சொல்லுங்க. இருந்தா நான் ஒத்துக்க தயார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கர்நாடகாவும் கேரளாவும் கொள்முதல் பண்ணதை கேள்விப்பட்டேன் தவிர தமிழ்நாடு பண்ண மாதிரி எந்த ஆயுதம் கேள்விப்படல. உங்ககிட்ட அந்த தரவு இருந்தா சொல்லுங்க. நாங்கள் சொல்றது, நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். அண்ணன் சொன்னார், நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்களை மாதிரி யாரும் நிறைவேற்ற முடியுமா? திமுக பொய் சொல்லுதுன்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 2016 அதிமுக தேர்தல் வாக்குறுதி பட்டியல் போட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் ஸ்கூட்டி கொடுத்தாங்க அவங்கன்ட்டு. அதிமுக இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க, பேருக்கு கொடுத்தாங்க. ஆரம்பிச்சதோட சரி, நான் பட்டியல் கேட்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேனை தினமும் இலவசமா தருவோம். அதிமுக தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி தருவோம். ஆமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இலவச செல்போன் தருவோம். 400 சொன்னாங்க, நான் 4 மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ணன் சொன்னார் தாலிக்கு தங்கம். ஆமா, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க, எடப்பாடி நிறுத்தினார். லேப்டாப் அந்த அம்மா கொண்டு வந்தது, எடப்பாடி ஆட்சி 2018க்கு அப்புறம் யாருக்கு லேப்டாப் இல்ல. இப்படி நிர்வாகம் நடத்த தெரியாமல் டெல்லி இடத்திலே மண்டியிட்டு கடந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, நாங்க ரத்து பண்ணுவோம் சார், நாங்க டெல்லி கூட அனுசரியா இருக்கிறோம், ஒன்றிய அரசோட மத்திய ஒன்னா போனா அனுசரியா போனா ஒத்த கருத்தோட போனா திட்டங்களுக்கு கிடைக்க நிதி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் அனுசரியா தான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. இவங்க ஒன்னா இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்த 4 திட்டம் பேர் சொல்லுங்க. இவங்க ஒன்னா இருந்து தமிழ்நாடு கிடைச்ச நன்மை என்ன? நீங்க ஒன்னா இருந்ததால தமிழ்நாடு தலை குனிந்தது, உரிமைகளை விட்டு கொடுத்தோம், சிஏ வந்தது, என்ஆர்சி வந்தது, முத்தலாக் தடை சட்டம் வந்தது, காஷ்மீர் 370 வந்தது.
வேளாண் தடை சட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்து சாகல்மாலா கடற்கரை தடை சட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்தீங்க உதய் மின் திட்டம் வந்தது. நீங்க ஒன்னா இருந்தீங்க உணவு பாதுகாப்பு திட்டம் சட்டம் வந்தது. தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்தது? அதிமுக நன்மை கிடைத்தது. ஒன்றிய அரசோடு அதிமுக ஒன்றாக இருந்து அதிமுக நன்மை கிடைத்தது. அதிமுக தலைவர் நன்மை கிடைத்தது. தமிழ்நாடு கிடைத்த நன்மை என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? ஆனால் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் டெல்லியில பிரதமராக இருந்து திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மை கிடைத்தது என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அண்ணனால சொல்ல முடியுமா? அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு மண்டியிட்டவர் கருணாநிதி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் கச்சத்தீவிலிருந்து காவிரியிலிருந்து நீட்டிலிருந்து ஜல்லிக்கட்டு அத்தனை உரிமையை விட்டு கொடுத்து மண்டியிட்டவர்கள் இவர்கள். நாங்க ஒன்னா இருந்தோம். 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம். 63,000 ரூபாய் 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ ட்ரெயினை யார் கொண்டு வந்தாங்க? அத்திக்கடவு அவினாசி கால்நடை பூங்கா. மத்திய அரசு தேவையில்லை. ஏங்க மத்திய அரசாங்க அனுமதி தேவை. அது எப்பயோ ஆரம்பிச்ச திட்டம். மோடி கல்லூரிக்கு கேளுங்க தேவை. அவர்களுடைய பங்கு இருக்கு. அத்திக்கடவு அவினாசி அவர்களுடைய பங்கு இருக்கு. நாங்க கொடுத்தோம். கொரோனா காலம் என்பதால் நிறுத்தி வச்சோம். நீங்க என்ன அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேள்வி. தாலிக்கு தங்கம் அப்பதான் நிறுத்தப்பட்டது. லேப்டாப் அப்பதான் நிறுத்தப்பட்டது. ஏன்னா பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. யார் சார் நிறுத்த தாலிக்கு தங்கம் லேப்டாப்? அவர் நீங்க நிறுத்தினாங்கறாரு. அவர் நீங்க திமுக நிறுத்தினீங்க. உண்மையிலே நிறுத்தல யாரு? 2 ஏக்கர் நடந்து கொடுத்தாங்களா சார்? 2 ஏக்கர் வாக்கு கொடுத்தாங்களா சார்? டாஸ்மார்க் வருமானம் சொன்னாரு. நாங்க டாஸ்மார்க் ஒரு அமைப்பை உருவாக்கணும். மொத்தமா திமுக கார கொள்ளடிச்சிருப்பானா? அரசுக்கு வர வேண்டிய 50,000 கோடியா திமுக கார கரெக்டா சொல்லணும். சும்மா மொத்தமா சொல்லக்கூடாது. ஜவஹர்லி அவர் மிடாசன் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. ஜவஹர்லி அவர் மிடாசன் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. யாருன்னு கொண்டு வந்தது அரசு கொண்டு வந்தது மிடாஸ் சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. திமுக யாருன்னு மிடாஸ் சொன்னாரு. நீங்க ஜெகத் ரட்சகன் அவர் என்ன நிறுவனத்தை சொல்லுங்க. மிடாஸ் யாரு? நீங்க சொல்லுங்க. யாரு? டிஆர் பாலு யாரு? எலைட் யாரு? நீங்க நிறுவனம் பேர் சொல்லுங்க. நிறுவனம் பேர் சொல்லுங்க ஜவஹர்லி சார். நீங்க சார் நீங்க வந்து நிறுவன பேருனா ஒரு நிறுவன பேர் படிச்சுட்டு வந்துட்டாருன்னா நிறுவன பேர் ஜெகத் ரட்சனுக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய மது ஆலை இருக்கு. டிஆர் பாலுக்கு இவர்கள் ஜேஎன்ஆர் அது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் அதிகமான மது ஆலைகள் நடத்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்? மதுவை திமுக கார கொள்ளடிச்சிட்டு போறதுனால நாங்க அதை அரசு வருமானத்துக்கு சேர்த்தோம். நன்றி ஜவஹர்லி. கோடிகளை சேர்க்கல, வெளிநாட்டுல பதுக்கல. நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தோம். மக்களுக்காக உழைக்கிறோம். இன்னுமே உழைப்போம். வரக்கூடிய மே மாசம் 1ஆம் தேதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் மாசம் மக்களுக்கு அவர் சொன்ன 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி ஜவஹர்லி சார். இந்த மக்களின் அடிப்படை உரிமைகளாக இந்த இலவசங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறதா அல்லது இது தேர்தல் மாயாஜாலமா என்பதை தேர்தலில் மக்களின் வாக்குகள் முடிவு செய்யும். அப்போது தேர்தல் சதுரங்கத்தில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.